வெரி குட். நீங்களும் சொன்னபடி இவளை இங்கே தூக்கிட்டு வந்துட்டீங்க. இவ அண்ணனோட திமிர அடக்க இப்ப நீங்க வழி செஞ்சுட்டீங்க. இவளை இப்படியே இங்க படுக்க வச்சிருங்க. இவளுக்கு நினைவு வந்ததும் சோறு வைக்க சொல். வம்பு செஞ்சான்னா மறுபடியும் மயக்க மருந்து கொடுத்துரு. பினிஷ். நீங்க போய் வயிறு நிறைய சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. வரும்போது எனக்கும் 2 பேக். Darling, take it easy. உன் அண்ணனோட மண்டகர்வம் குறைஞ்சி ஆட்களை வெளியே விடுற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அப்பப்போ நான் வந்து உன்னை ருசி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே? அம்மா நாகலட்சுமி, உன்னை வேண்டிக்கிட்டா 9 மாசம் முடியறதுக்குள்ள செல்வத்தை அருள்வாயின்னு சொல்லுவாங்க. ஆனா 1 மாசம் உன்னை சுத்தினதுலயே எனக்கு குழந்தைய கொடுத்துட்டேன். சந்தோஷம் தாயே. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உன் மரத்தை சுத்தி பெரிய கோயிலை கட்டி வைக்கிறேன். காப்பாத்திட்டாங்க. என்னம்மா அங்க? யாரோ ஒரு பொண்ணு குளத்துல வந்து தற்கொலை செய்ய பார்த்தா. யாரோ காப்பாத்திட்டாங்க. அடிக்கடி என்ன மாமான் ஏமாத்தி என் கெஸ்ட் ஹவுஸ்லயே இன்னொரு பொண்ணை கெடுத்து பாழாக்கிட்டியடா. அயோக்கிய ராஸ்கல், பாவி பயல. உனக்கு என் பொண்ணை கொடுத்திருந்தா இந்நேரம் கூவத்தில் விழுந்து அவ செத்துருப்பா. நீ செத்து போயிருந்தா உனக்கு நேர்ந்த அவமானம் உன்னோடையே போய் சேர்ந்திருக்கும். ஆனா ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தற்கொலை செய்துகிட்டாங்கிற பழி உன் அண்ணனுடைய மானம் மரியாதையை தெருவுக்கு கொண்டு வந்திருக்குமா? தங்க முட்டை போடுற வார்த்தை அறுத்து சாத்தியடா. இது நாம சாவகாசமா உட்கார்ந்த வேண்டியதான். இப்ப நடந்தது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவனை சுட்டு கொன்னுடுவாரு. என் தம்பிக்கு தெரிஞ்சா அவனை வெட்டி போட்டுடுவான். இந்த மாதிரி சமயத்துல பெத்தவ இருந்தா உன்னை வயித்துல ஒழிச்சு நான் உன் தாயாகி உன் கஷ்டத்தை நெஞ்சில ஒழிச்சு வச்சுக்கிறேன். உன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தேடுறேன். அதுவரை மறுபடியும் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய். பார்வதி, ரொம்ப அழறமா. குடிடா கண்ணா, குடி குடி. ஐயோ, இப்ப பாலுக்கு என்னமா செய்யறது? இப்ப ஆவண்டா, தாய் பாலுக்கும் வழி இல்ல. இந்த குழந்தையோட தாய் பெரிய பாவியா இருப்பாமா. பால் கூட கொடுக்க முடியாது. இது ராமலாலி, இது கிருஷ்ணலாலி, இது ராமலாலி, இது கிருஷ்ணலாலி. இவள் சோகம் பாடும் ஜானகியோ, இளம்
வந்ததடா உன்னால் பசியே இல்லையடா நோயின் மறந்தான என் தெய்வமே யார் வீட்டு தோட்டத்து சிறுமுல்லையோ யார் நெஞ்சை தாளாட்டும் பூந்தென்றலோ விடிவு தந்தாயே எந்தன் வேதனை தீர்த்தாயே உன்னால் என் தாய்மை பசி தீர்ந்ததே என் வீட்டினில் ஒரு பிருந்தாவனம் அது உன்னாலே உருவானதே இது ராமலாலி இது கிருஷ்ணலாலி இது ராமலாலி இது கிருஷ்ணலாலி நிலவொன்று அழுக்கான கதை சொல்லவா ஒரு பூவின் கண்ணீரின் நிலை சொல்லவா இறைவன் விரித்தானா இல்லை இவளின் விரிதானா இந்த பாவத்தை நீ கேளடா சலாலாடும் சதுரங்கமே பழி நின்று புண்ணான உள்ளங்களே இது ராமலாலி இது கிருஷ்ணலாலி இவள் சோகம் பாடும் எந்த ரவுடிங்க உன்னை துரத்தி வந்து நான் உன்னை காப்பாத்தணும் அந்த ரவுடிங்க நாகலிங்க பிள்ளையோட ஆளுங்க சோ அவனை கொல்ல போன பொண்ணு நீதான் அதனாலதான் உன்னை கொல்றதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணாங்க பத்மா கிணத்துக்குள்ள விழுந்த பக்கெட் எடுக்க முடியுமே தவிர குழியில விழுந்த வாழ்க்கை இருக்கவே முடியாது என்ன நடந்ததுன்னு சொல்லு நான் உன்னை காப்பாத்துறேன் சட்டத்தையும் நியாயத்தையும் நம்புறத நான் எப்போ விட்டுட்டேன் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பத்மா ஒருத்தனை திருடன் சொன்ன உடனே உண்மையா இல்லையான்னு யோசிக்காம அவனை பிடிச்சு உள்ள போட்டுரும் சட்டம் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு செஞ்சு நிரபராதியை வெளியே கொண்டு வந்துரும் நியாயம் நான் போலீஸ் இல்ல லாயர் உன் கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொன்னா உன் கணவனை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி செய்யறேன் மது ஹாய் மாமா என்னடா என் மச்சான் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கிணத்து மேல உட்கார்ந்துட்டு லா புக்க புரட்டிட்டு இருக்கேன் அதானே கிணத்துக்குள்ள ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுச்சு பாவம் இப்பெல்லாம் உனக்கு கேஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லையா அந்த ஏக்கத்துல நீயே கிணத்துக்குள்ள விழுந்துட்டியோ நினைச்சேன் மாமா லாயர்ஸ் கிணத்துல விழுந்தவங்களை காப்பாத்துவாங்களே தவிர அவங்க கிணத்துல விழ மாட்டாங்க அவங்க கிளைண்ட்ஸையும் விழ விட மாட்டாங்க குட் நான் ஸ்டேஷனுக்கு போறேன் உன்னை டிராப் பண்ணட்டுமா வேண்டாம் மாமா நானே போயிடுறேன் கேஸ் கிடைக்கும் வெக்ஸாய் விழுந்துடாத பாத்தியா கிளைண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக லாயர்ஸ் எல்லாம் அப்பப்ப சின்ன சின்ன பொய்களை சொல்ல வேண்டியிருக்கு இப்ப உன்னை காப்பாத்தின என்ன நீ நம்புறதா இருந்தா என்ன நடந்ததுன்னு சொல்லு சொல்றேன் என்ன ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க என் போட்டோ தானே இல்ல பத்மாவுடைய கணவர் போட்டோ அவர் பேரு சுந்தரம் சூரியனை மேகங்கள் மறைக்கிற மாதிரி உங்க அப்பா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்க இவர் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டாங்க இப்ப இவர் ஜெயில இருக்கார் கணவன் மனைவியாக போற நாம ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிருக்கிற இந்த கணவன் மனைவிய ஒண்ணு சேர்க்கணும் கொண்டாங்க நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டல கோர்ட்ல அவங்க வாயை திறக்க முடியாம மாமா
போயிடாத. வாளு போச்சு கத்தி வந்தது டம் டம்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு காவலாயிடானா கெடுத்துட்டு வந்துட்டான். அந்த ரவுடிகளை கொல்லிட்டு வாடானா வித்த காட்டிட்டு வந்துட்டான். டாடி, நீயா ஏதாவது கேட்டியா? கேக்கல, ஆனா பார்த்தேன். பாத்தியா? யார? அன்னைக்கு உங்களை கொல்ல பார்த்தாளே அந்த பொண்ணு. அந்த பொண்ணையா? எங்க எங்க பார்த்த? ஊருக்கு வெளியில பாழடைஞ்சு கட்டடல்ல அங்க. அங்க நீ எதுக்கு போன? அது கார் ரேஸ்ல கலந்துக்க போறேன்னு சொன்னேன்ல, பிராக்டிஸ்க்காக ஊருக்கு வெளியே போனேன். அங்க பார்த்தேன். வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்க வருவோம் தெரிஞ்சே ஆட்டிக்கிட்டு இருக்கியா? தெரியுமே, அதனாலதான் பருப்பு அரைச்சிட்டு இருக்கேன். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? தோசையா வடையா? இல்லடி அம்மா, உனக்கு சாப்பாடு போடுறதுக்காக வந்திருக்கோம். ஆஹா. நீயா? ஆமா, கீசகனை வதைக்கிறதுக்காக அன்னைக்கு பீம பராக்கிரம அவதாரம் எடுத்தான். உன்னாட்டம் அயோக்கியங்களை பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பொம்பளை அவதாரம் எடுத்திருக்கேன். பல்ல இழிக்கிறீங்களாடா பச்சை பசங்களா? அவனை சட்னி ஆக்குங்க. சபாஷ் மகளே, சபாஷ்.